السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين ونصلي ونسلم على الرسول الكريم وعلى آله وأصحابه أجمعين. قال الله تعالى في القرآن الكريم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الرسل كلوا من الطيبات واعملوا صالحا إني بما تعملون عليم. وقال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم: ليأتي الناس على الناس زمان لا يبالي المرء بما أخذ المال أمن حلال أم من حرام. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وأنزله المقعد المقرب عندك يوم القيامة. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயர் போற்றி துவங்குகிறேன். அன்னலம் பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், நல்லோர்கள், சாலிஹீன்கள், சுஹதாக்கள், குறிப்பாக இந்த ஜும்மாவுக்கு வருகை தந்திருக்கிற வரை இருக்கிற எல்லா மக்களின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் பெருங்கருணையும் என்றும் நிறைவாக நின்று நிலவட்டுமாக. ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் நம்முடைய பாவங்களை, தவறுகளை மன்னித்து அவனுடைய திருப்பொருத்தத்திற்குரிய நன்மக்களாக நம் எல்லோரையும் சேர்த்து அருள் புரிவானாக. வாழும் காலம் வரை நிறைவான ஆரோக்கியத்தையும் நீண்ட வாழ்வையும் மருத்துவமனையின் அனைத்து விதமான துன்புதையரங்களையும் செலவினங்களையும் விட்டு நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் காத்து ரட்சிப்பானாக. அல்லாஹுவின் நாளையமாம் காபாவையும் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் புனிதமான ரவுதாவையும் புனிதத்திற்குரிய பைத்துல் முகத்தஸையும் மீண்டும் மீண்டும் ஹஜ்ஜு, உம்ரா, ஜியாரா பல செய்திட குடும்பத்துடன் நம் யாவருக்கும் அல்லாஹ் வாய்ப்பை தருவானாக. உலகை விட்டு மூச்சடங்கும் நேரத்திலே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை சொல்லி நம்முடைய ஆத்மாக்களை அல்லாஹ் கைப்பற்றி நாளை ஃபிர்தௌஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்திலே நம்மையும் நம்மை பெற்றவர்கள், நமக்கு கல்வி தந்த உஸ்தாதுமார்கள், நம்மிடத்திலே துவாவுக்காக வேண்டிக் கொண்ட அத்துணை மக்களையும் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலைமையின் கீழே ஒன்றிணைத்து அருள் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய சகோதரர்களே, பாசத்திற்குரிய மூமின்களே, மனித வாழ்வில் தவிர்க்க முடியாத முக்கியமான இடத்தை பெற்றிருப்பது, சொல்லப்போனால் வாழ்க்கையின் ஆதாரங்களில் ஒன்றாக இருப்பது பொருளாதாரம். பொருளாதாரம் இல்லாமல் வாழ்க்கையை நகர்த்துதல் என்பது மிகப்பெரிய சவாலான விஷயம். காசு பணம் சம்பாதிப்பதை அல்லது அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வதை, அதற்கான திட்டமிடுதலை வகுத்து கொள்வதை இஸ்லாம் நேர் எதிரானதாக பார்க்கவில்லை, அதை வரவேற்கிறது. குர்ஆன் சொல்கிறது, மனிதனின் தன்மை என்ன? இன்னஹு லிஹுப்பில் ஹைரி லஷதீத். மனிதனின் இயல்பு பொருளாதாரத்தை அதிகம் நேசிப்பவனாக அவன் இருக்கிறான் என்று அல் குர்ஆன் சொல்கிறது. இந்த இடத்திலே விரிவுரையாளர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ் காசு பணத்தை பற்றி, பொருளாதாரத்தை பற்றி பேசும் பொழுது இன்னஹு லிஹுப்பில் ஹைரி, ஹைர் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறான். ஆமாம், ஒரு மனிதனின் வாழ்க்கை நலவாக இருக்க வேண்டுமென்றால் பொருளாதாரம் வளமாக இருக்க வேண்டும். அதை சம்பாதிப்பதற்குரிய சிறந்த சிந்தனையும் ஆற்றலும் நிறைந்த பக்குவமும் அதற்கான முயற்சிகளும் முஸ்லிம் ஏற்படுத்தி கொள்வது, ஒரு மூமின் அதற்காக வேண்டி நேரங்காலங்களை செலவு செய்வது நல்ல வகையை சார்ந்ததுதான் என்று நமக்கு மார்க்கம் கற்பித்து தருகிறது. ஒரு நாள் காலை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஃபஜர் தொழுது முடித்துவிட்டு மஸ்ஜிதிலே நிற்கிறார்கள். சஹாபா தோழர்களும் இருக்கிறார்கள். நல்ல உடல் கட்டுமிக்க ஒரு மனிதர், பார்ப்பதற்கு தோற்றம் நல்ல பொலிவாக இருக்கிறது, அதே நேரத்திலே உடல் கட்டுமிக்கவராக, ஆஜானு பாகுவான உடம்புள்ளவராக இருக்கிறார். அவர் வேகமாக ஏதோ ஜாமான்சட்டுகள் எடுத்துகிட்டு போகிறாரு. இப்போ சுற்றி இருந்த தோழர்களில் சிலர் சொன்னாங்களாம், என்ன மாதிரி இருக்கார் ஆள், எவ்வளோ உடல் வலிமை இவருக்கு, இவர் அல்லாஹ்வுடைய பாதைக்கு வந்தால் எவ்வளோ நன்றாக இருக்கும், அல்லாஹ்வின் பாதைக்கு வந்தால் எவ்வளோ நன்றாக இருக்கும், போர் புரிய வரலாமே என்பது போன்று சொன்னார்கள். ரசூலுல்லாஹ் இந்த ஹதீஸின் வழியாக ஒட்டுமொத்த உலகத்திற்கும் ஒரு செய்தி சொல்கிறார்கள். அல்லாஹ்வின் பாதை என்று உங்களுக்கு நீங்களே ஒரு குறுகிய வட்டத்தை போட்டு நிற்க வேண்டாம் என்று சொல்கிறார்கள். அல்லாஹ்வின் பாதை என்றால் என்ன?
அதன் பொருள் விசாலமானது, விரிவானது. நீங்கள் ஒரு குறுகிய வட்டத்திற்குள் அதை சுருக்கி கொள்ளாதீர்கள். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க பாருங்க, இந்த மனிதர் நீங்க சொல்றீங்களே, இந்த குறிப்பிட்ட மனிதர் அல்லாஹ்வின் பாதையில் தான் இருக்கிறார், இவர் உழைக்க போகிறார், பொருளாதாரத்தை ஈட்ட போகிறார், சம்பாதிக்க போகிறார். இவருடைய நோக்கம் தானும் தன் குடும்பமும் தன்னை நம்பி இருக்கக்கூடிய பிள்ளைகளும் பெற்றோர்களும் மனைவி மக்களும் யாரிடத்திலும் கையேந்தாமல் இருக்க வேண்டும், யாருடைய எதிர்பார்ப்பும் இல்லாமல் வாழ வேண்டும், தனக்கு கிடைத்ததை பிறருக்கு வழங்க வேண்டும் என்ற சிந்தனையில் இவர் பொருளாதாரத்தை சம்பாதிக்க சென்றால் அவர் சம்பாதிக்கிற நேரமும் கூட அல்லாஹ்வின் பாதையாக மாறும் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நோக்கம் சரியாக இருக்க வேண்டும், எண்ணம் சிறப்பாக இருக்க வேண்டும். ஊர்லேயே பெரிய ஆளா நம்மளை காட்டிக்கணும் என்ற சிந்தனையை கடந்து எனக்கு அல்லாஹ் ரிஸ்கை அளக்கிறான், இது எதற்கு? என்னையும் என் குடும்பத்தையும் என்னை நம்பி இருக்கக்கூடிய பெற்றோர்கள் பிள்ளைகள் மனைவி மக்களையும் என் உறவுகளையும் நான் யாரிடத்திலும் எந்த சமயத்திலும் கையேந்து விட மாட்டேன், கண்ணியமாக வாழச் செய்வதற்கான முயற்சி இது, பிளஸ் எனக்கு அல்லாஹ் கொடுத்ததை பிறருக்கும் கொடுக்க போகிறேன் என்ற எண்ணத்தில் ஒருவர் பொருளீட்டினால் சம்பாதித்தால் அது எவ்வளவு நேரம் செலவிடப்படுகிறதோ அந்த நேரம் முழுக்க அல்லாஹ்வின் பாதை என்றார்கள் நபிகளும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ வரவேற்கிறது மார்க்கம். அதே நேரத்திலே சம்பாதிக்கக்கூடிய வழிகள் சரியாக இருக்க வேண்டும் என்று மார்க்கம் கற்றுத்தருகிறது. நமக்கு தெரியும், ஹதீஸிலே வந்திருக்கிறது, லா யஸாலு கதமா அப்தின் யௌமல் கியாமத்தி ஹத்தா யுஸ்அலு அன் ஹம்ஸ். 5 கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் அடியானின் பாதம் அந்த இடத்தை விட்டு ஒரு அங்குலம் கூட அசைய முடியாது. அல்லாஹ்வின் சன்னிதானத்தில் 5 கேள்விகளுக்கு பதில் சொல்லியாக வேண்டும். அந்த 5இல் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஃபீ மக்தஸப வ ஃபீமா அன்ஃபக. எப்படி நீ சம்பாதித்தாய், பொருளீட்டினாய், கொடுத்த செல்வத்தை எப்படி செலவு செய்தாய். 2 கேள்வியும் உண்டு. எப்படி உனக்கு வந்துச்சு, வந்த வரவை எப்படி செலவு செய்தாய். இது 2க்கும் உரிய பதிலை அதை செய்தவர் அல்லாஹ்வின் சன்னிதானத்திலே ஒப்படைத்தாக வேண்டும் என்பதை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். எனவே அன்பர்களே, இந்த ஹதீஸ்லேருந்து நமக்கு ஒரு செய்தி புரியுது, நமக்கு வரக்கூடிய காசு பணங்கள் பொருளாதாரங்கள் சரியான வழியில் வந்தாக வேண்டும். அல் குர்ஆன் எச்சரிக்கிறது. நபிமார்களை பார்த்து அல்லாஹ் சொன்னான், யா ஐயுஹர் ருசுல் குலு மினத் தய்யிப வஅமலு ஸாலிஹா. ரசூல்மார்களே, நல்லதை சாப்பிடுங்கள், நல்ல அமல் செய்யுங்கள். இதே கட்டளை தான் இந்த வசனத்தை ஓதி காட்டுகிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, ரசூல்மார்களுக்கு அல்லாஹ் என்ன உத்தரவு கொடுத்தானோ அதே உத்தரவை அவர்களுடைய உம்மத்துகளுக்கும் அல்லாஹ் கொடுத்தான். யா அய்யுஹல்லதீன ஆமனு குலு மின் தய்யிபாத்தி மா ரஸக்னாக்கும். ஈமான் கொண்ட இறை விசுவாசிகளே, நீங்கள் உங்களுக்கு அல்லாஹ் வழங்கியதில் நல்லதை சாப்பிடுங்கள், நல்லதை சம்பாதியுங்கள், நல்லதை சேர்த்துக் கொள்ளுங்கள். அடுத்த ரசூல்மார்களை பார்த்து சொன்னா வாமலு சாலிஹா, நல்ல அமல் செய்யுங்கள். இங்க ஒரு நுட்பத்தை அறிஞர்கள் பெருமக்கள் நமக்கு சொல்லி தர்றாங்க. நல்ல அமல் செய்ய வேண்டும் என்றால் அவருடைய சம்பாத்தியத்தின் வழி நல்ல வழியாக இருக்க வேண்டும். எந்த வழி கொஞ்சம் முன்னுக்கு பின் முரணாக மாறி போய் விடுகிறதோ அவர்களுடைய அமலிலே ஈர்ப்பு இருக்காது, அமலில் ஆர்வம் பிறக்காது, அமலில் கபூலியத் என்கின்ற அங்கீகாரம் கிடைக்காது. ஏன்? அமலுக்கும் சம்பாத்தியத்திற்கும் உணவுக்கும் தொடர்பு இருக்கிறது என்றார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே அன்பர்களே, அது முறைப்படுத்தப்பட வேண்டும் என்று திருக்குர்ஆனும் திருநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்லித் தருகிறார்கள். மனிதன் ஆசைப்படக்கூடியவன் தான், ஆசை இல்லாதவர் யாரும் இல்லை. உலகத்தில் எல்லோருக்கும் ஆசை இருக்கிறது. நபிகள் சொன்னார்கள் தானே, ஹதீஸிலே பிரபலமான ஒரு நபி வழிதான், லவ் அன்னல் இப்னி ஆதம வாதியம் மின் தஹப் அஹப்ப அன் யகூன லஹு வாதியான். தங்கத்தால் ஆன நீரோடை ஒரு மனிதனுக்கு கிடைத்தாலும் அவனின் எண்ண ஓட்டம் எப்படி இருக்கும்? என்னையும் சேர்த்துத்தான். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அஹப்ப அன் யகூன லஹு வாதியான். 2 கொடுத்தா நல்லா இருக்குமே, ஒரே ஒரு தங்க ஓடை கிடைச்சிருச்சே, இன்னும் 1 எக்ஸ்ட்ரா இருந்தா அவங்களுக்கு கொடுக்கலாமே, இவங்களுக்கு கொடுக்கலாமா, அல்லது இன்னும் நல்லா இருக்குமே என்று மனிதன் நினைப்பான் என்றார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப இயல்பு இது. அதே நேரத்தில் ஆசைப்படலாம், அது பேராசையாக மாறுகிற பொழுது பெருத்த நஷ்டத்தை சந்திக்கக்கூடிய சூழலுக்கும் மனிதன் தான் தள்ளப்படுகிறான். வேடிக்கையாக ஒரு கதை சொல்வதுண்டு. ஒரு மனிதனுக்கு
இறைவனின் அந்த அருள் கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார். என்னைக்காவது ஒரு நாள் நம்ம கனவுல இறைவன் வந்து எதையாவது கேட்க மாட்டாரா, எதையாவது சொல்லிட மாட்டோமா? அன்னைக்கு அவருடைய கனவில் இறைவன் தோன்றி, உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள் என்றார். இவர் யோசிச்சுக்கு ஒரு செகண்ட்ல முடிவு எடுத்தாரு, இறைவா, நான் எதையெல்லாம் தொடுகிறேனோ எல்லாம் தங்கம், எல்லாம் தங்கம் ஆக வேண்டும். அப்படியே ஆகட்டும், நீ தொட்டதெல்லாம் தங்கமாக மாறும். வரம் கிடைத்த சந்தோஷத்திலே எழுந்து பார்த்து தன்னை கிள்ளி பார்த்து கொள்கிறார். உண்மைதானா இது? ஆமாம். அப்படி போனவர் அவர் படுத்து கிடந்த கட்டிலை தொட்டார். அப்படி கட்டில் மரக்கட்டில் தங்க கட்டிலாக மாறுகிறது. குதூகலம், ஆனந்தம், சந்தோஷம். அடுத்து அப்படியே ஓடி போனார். வீட்டினுடைய அந்த அறை கதவு, அதை போய் திறக்கலாம் என்று தட்டினார். அதை பிடித்தார். அறை கதவு மறுபடியும் தங்கமாக மாறுகிறது. இவருக்கானால் சந்தோஷம் தாங்க முடியவில்லை. அடுத்து கொஞ்ச நேரத்திலே போனார். வீட்டில் இருந்த இன்ன பிற பொருட்களை தொட்டு தொட்டு பார்த்தார். தூணை தொட்டார், சுவற்றை தொட்டார், எல்லாம் தங்கமாக மாறுகிறது. உச்சத்தின் சந்தோஷத்திற்கு போனவர் போய் தன்னுடைய மனைவியை எழுப்பி இதை சொல்ல வேண்டும் என்று மனைவியை தட்டி தொட்டு எழுப்பினார். படுத்து கிடந்த மனைவி அப்படியே தங்கச் சிலையாக மாறுகிறாள். மகளுக்கு சொல்ல வேண்டும் என்று நினைத்து போய் தொட்டான். மகளும் தங்கமாக மாறுகிறாள். சந்தோஷத்தில் போனவன் திடீரென்று அப்படியே சுருதி குறைந்து, என்ன இது என்று கொஞ்சம் நிதானித்தான். நிதானத்துக்கு வர முடியவில்லை. அதற்கு முன்னால் அவனுக்கு தாகம் அப்படியே வறட்சி ஏற்பட்டு போய், இவ்வளவு நேரம் நம்ம கூட குடுத்தனம் கிடத்த புல்ல இப்படி தங்கமா சிலையா மாறிடுச்சே என்று அப்படியே வேர்த்து விறுவிறுத்து தண்ணி குடிக்கலாம்னு சொல்லி நேர போய் அந்த கோலை எடுத்தான். கோவலை தங்கமா மாறுது. அப்படியே அவனுடைய விரல் தண்ணீருக்குள்ளே படுகிறது. தண்ணீரும் தங்கமாக மாறுகிறது. இப்பதான் யோசிச்சான், நம்முடைய பேராசையினால் நமக்கு கிடைத்தது இது வரமல்ல, சாபம் என்று நினைத்தான். இப்போ ஆசை இருக்கலாம், ஆனால் பேராசையாக அது மாறுகிற பொழுது பல்வேறு விதமான நஷ்டங்களை மனிதன் சந்திக்கக்கூடிய சூழல் ஏற்படும். எனவேதான் நமக்கு முன்னால் வாழ்ந்த நல்லோர்கள் எப்படியான அளவுகோலோடு அவர்களுடைய பொருளாதாரத்தை அவர்கள் திரட்டி கொண்டார்கள், சம்பாதித்து கொண்டார்கள். இமாம் அபு ஹனீஃபா மிகச்சிறந்த சட்டமேதை, ஹனஃபி மதுஹபினுடைய மகத்தான ஒரு பேராசான். அவர்கள் எழுதி கொடுத்த சட்டங்கள், அவர்கள் தொகுத்து தந்த சட்டங்கள், அவர்கள் அந்த காலகட்டத்தில் இருந்த பல்வேறு விதமான குழப்பங்களுக்கெல்லாம் தீர்வை சொல்லிக் கொடுத்தவர்கள் இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹ். அதே நேரத்தில் அவர்கள் மிகப்பெரிய ஒரு வியாபாரியும் கூட. துணி வியாபாரம் செய்தார்கள். அவர்கள் வரலாற்றிலே ஒரு செய்தி இருக்கிறது, பண்டல் பண்டலாக அவர்களுக்கு சரக்குகள் இறங்கும். அப்படி அதை சரி செய்து கொண்டிருக்கிற நேரத்திலே ஒரு பண்டல்ல கொஞ்சம் டேமேஜ் இருந்துச்சு. அதை விற்பனை செய்யக்கூடிய போகக்கூடிய மனிதரிடத்திலே கூப்பிட்டு சொன்னார்கள், இந்த பண்டல்ல, இந்த குறிப்பிட்ட பண்டல்ல கொஞ்சம் டேமேஜ் இருக்கு, விற்கும் பொழுது சொல்லி விற்கணும், யாரையும் ஏமாத்திடக்கூடாது. உள்ள ஒன்று வெளியே ஒன்று காமிச்சு உள்ள ஒன்று கொடுத்து அதை ஏமாற்றுதல், அது மோசடி. அதனால் கிடைக்கக்கூடிய பாதிப்பு நமக்கு ஏற்படும். அது நம்மையும் பாதிக்கும், நம் சந்ததிகளையும் பாதிக்கும், நம் பொருளாதாரத்தையும் பாதிக்கும். எனவே சொல்லி விற்பனை செய்ய வேண்டும். சரிங்கன்னு சொல்லி கொண்டு போயிட்டார். மொத்த பண்டலையும் எடுத்துட்டு போனார். அந்த மாதிரி நிறைய பண்டல். அப்படி வியாபாரத்தினுடைய அந்த பரபரப்பிலே எல்லாத்தையும் மறந்துட்டாரு, எல்லாத்தையும் வித்துட்டாரு. யாருக்கு எதை கொடுத்தேன், எந்த டேமேஜ் பொருளை யாருக்கு கொடுத்தேன் தெரியல. வித்து முடிச்சுட்டு நல்ல லாபம், பன்மடங்கு லாபம் கொண்டு இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹ் கையில் கொடுக்கலான்னு வந்தவர். இமாம் அபு ஹனீஃபா கேட்டாங்க, என்ன நான் சொன்னதை செஞ்சீங்களா? அந்த குறிப்பிட்ட பண்டலில் கொஞ்சம் டேமேஜ் இருந்து அதை சொல்லி கொடுத்தீங்களா? அவங்களுக்கு கொஞ்சம் காசை கம்மி பண்ணிக்கிட்டீங்களா? அப்போ தான் தலையில் கை வச்சார், மறந்துடுச்சே, பரபரப்பில் நான் விட்டுட்டேனே, அதை மன்னிக்கணும் இமாம் அவர்களே என்று சொன்ன நேரத்திலே அதற்கு இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹ் செய்த செயல் இன்றளவும் வரலாற்றில் பதிவாக இருக்கிறது, நம்மிலே ஒவ்வொருவருக்கும் பாடமாகவும் இருக்கிறது. இமாம் அபு ஹனீஃபா சொன்னாங்க, எந்த பொருள் அதனுடைய குறை சொல்லாமல் ஒருவருக்கு விற்கப்பட்டிருக்கிறது, ஆனால் முழு தொகையும் பெறப்பட்டிருக்கிறது, இது என்னுடைய மொத்த பொருளையும் வீணாக்கி விடும். எனவே இதில் கிடைத்த மொத்த லாபமும் அல்லாஹ்வின் பாதையில் சதக்கா செய்கிறேன் என்று சொன்னார்கள். செய்யவும் செய்தார்கள். நான் செய்த ஒரு தவறு, என்னால் ஏற்பட்டு போன ஒரு தவறு, அது யாரோ ஒருவருக்கு பாதிப்பாக இருக்க போகிறது. அந்த பாதிப்பிலிருந்து கிடைத்த பணம் என்னை பாதிப்புக்குள்ளாக்கிவிடும், என்னை சங்கடப்படுத்திவிடும், என்னை கொஞ்சம் நிலைகுலைய வைத்துவிடும். எனவே மொத்தமும் வேண்டாம், அல்லாஹ்வின் பாதையிலே சதக்கா.
இதுதான் பெருமக்களே அவர்களை வாழ்வாங்கு வாழச் செய்தது. ஓஹோ என்று இருந்தார்கள் வாழ்க்கையிலே, கல்வியிலும் பரக்கத்தாக இருந்தார்கள், செல்வத்திலும் அல்லாஹ் அவர்களுக்கு பரக்கத்தை அள்ளி கொடுத்திருந்தார். எனவே நாம் இதிலே ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். யாரையும் எந்த சந்தர்ப்பத்திலும் ஏமாற்றுகிற சூழல், அது நம்முடைய செயலாலோ அல்லது பேச்சாலோ, நம்முடைய வியாபார யுக்தி என்று உலகம் இன்றைக்கு சொல்லலாம், வியாபாரத்தின் தந்திரம் என்று உலகம் இன்றைக்கு சொல்லலாம். ஆனால் அதையெல்லாம் ஓரம் கட்டி வைத்துவிட்டு அல்லாஹ் இருக்கிறான் என்ற சிந்தனையோடு நம்முடைய பொருளீட்டுதல் இருக்க வேண்டும். நபிகள் சொன்னார்கள் ஹதீஸ், கவனமாக கவனியுங்கள். யா அய்யுஹன்னாஸ், ஜனங்களே, இன்னல்லாஹ தய்யிபுன், அல்லாஹ் சுத்தமானவன். நல்ல உள்வாங்குங்க, அல்லாஹ் சுத்தமானவன். லா யக்பலு இல்லா தய்யிபா, சுத்தமானதை தான் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். சுத்தம் இல்லைன்னா அந்த சுத்தமானவனுக்கு பிடிக்காது. உங்களிடத்தில் சுத்தம் இல்லை என்றால், உங்கள் உழைப்பில் சுத்தம் இல்லை என்றால், உங்களுடைய பொருளீட்டுதலே சுத்தம் இல்லை என்றால் அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டான், ஏறெடுத்தும் பார்க்க மாட்டான். சொல்லிட்டு ஒரு செய்தி சொன்னாங்க, சில மக்கள் அல்லாஹுவை நாடி தேடி புனிதமான இல்லமாக இருக்கிற காபாவிற்கு ஹஜ்ஜிக்கு வருகிறார்கள். ரசூலுல்லாஹ் சொல்ல ஹதீஸ் இது. அவர்கள் வருகிற வருகையை பார்த்தால் உள்ளபடியே எல்லோருக்கும் ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தும். அவருடைய தோற்றம், அவருடைய ட்ரெஸ்ஸு, ரொம்ப தூரத்திலிருந்து வர்றாரு, பங்கரையான தோற்றத்திலே அழுக்காக இருக்கிறார், பயணத்தின் களைப்பு அவருடைய உடலிலே, அவருடைய ஆடையில், இஹ்ராமிலே தெரிகிறது. அங்கே வந்து கண்ணீர் விடுகிறார், கதறுகிறார், யா ரப் யா ரப் யா ரப், இறைவா 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 என்று அழைக்கிறார். சொல்லிட்டு சொன்னாங்க ரசூலுல்லாஹ், ஆனால் மல்பசுஹு ஹராமுன் வ மத்அமுஹு ஹராமுன் வ மஷ்ரபுஹு ஹராமுன், அவர் குடிக்கிற குடிப்பு ஹராமிலிருந்து வந்திருக்கிறது, அவர் சாப்பிட்ட சாப்பாடு ஹராமிலிருந்து வந்திருக்கிறது, அவர் உடுத்திருக்கும் உடுப்பு ஹராமிலிருந்து வந்திருக்கிறது. ஃபஅன்னா யுஸ்தஜாபு லிதாலிக், இவர் யா ரப்பு யா ரப்பு யா ரப்பு என்று அழைத்தாலும் அல்லாஹ் எப்படி பதில் சொல்லுவான்? எப்படி சொல்லுவான்? மொத்தமும் ஹராம். அங்கே வந்தால் எல்லாம் கழுகப்பட்டு விடும் என்ற எண்ணத்திலே வந்து கையேந்தினால் எப்படி அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான்? மாட்டானே என்றார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே அன்பான சகோதரர்களே, ரொம்பவும் கவனப்படுத்த வேண்டிய ஒரு விஷயம். இந்த உலகத்திற்கு இஸ்லாம் தோன்றிய காலத்திலிருந்து இன்று வரை இதை அழுத்தம் திருத்தமாக சொல்லிக் கொண்டே இருக்கிறது. வேகத்தினுடைய போக்கில் போகக்கூடிய உலகம் பல நேரங்களில் ஏமாற்றத்தையும் மோசடியையும் அதை ஒரு இயல்பான ஒன்றாக மாற்றிவிட்டு கடந்து போனாலும் கூட அல் குர்ஆனும் அதை அழுத்தம் திருத்தமாக கண்டிக்கிறது. ஒரு காலத்திலும் அதில் தலைப்பட்டு விடக்கூடாது. இன்னைக்கு நவீன முறையிலே, நூதன முறையிலே மோசடிகள் நடக்கிறது. டெக்னாலஜியை பயன்படுத்தி கொண்டு மோசடிகள் நடக்கிறது. ஏமாற்று பேர் வழிகள் எங்கே திரும்பினாலும் நம்ம கூவி அழைத்து மொட்டையடித்து விடுவார்களோ என்ற அளவிற்கு இன்னைக்கு மோசடிகள் பெருகி இருக்கிறது. போன்ல மோசடி, ஆப்புகளிலே மோசடி, நாம் பயன்படுத்தக்கூடிய நவீன அந்த முக்கியமான சில விஷயங்களிலே பண பரிவர்த்தனையிலே மோசடி. நம்பி சொல்லுகிறோம், நம்பி பேசுகிறோம், நம்பி கொடுக்கிறோம் சில காசு பணங்களை, அதிலே மோசடி, நம்பிக்கை துரோகம் எங்கே திரும்பினாலும். அதனால் இழந்தவர்கள் இழப்பை நினைத்து தாங்கிக் கொள்ள முடியாமல் வருந்துவதுதான் மிச்சமே ஒழிய மோசடிகள் திருந்துகிறதா என்றால் இல்லை என்பதுதான் கேள்வியாக வந்திருக்கிறது. நபிகள் சொன்னார்கள், 3 அடையாளங்கள் யாரிடத்தில் இருக்கிறதோ அவர் முனாஃபிக் என்றார்கள். முனாஃபிக் என்ற பட்டியலுக்குள்ளே அவர் சேர்ந்து விடுவார். 3இல் 1 இருந்தாலும் சரிதான். இதா ஹத்தஸ கதிப, பேசினால் பொய் மட்டும்தான் வரும். அவர் வாயை திறந்தாலே பொய்யா பேசுவார். 1. ஒய்தா வஅத அஹ்லஃப, வாக்கு கொடுத்தால் வாக்குக்கு மாறு செய்வார். சொல்றது 1, செய்யறது 1. அவர் வாக்குக்கு எப்பொழுதுமே அந்த வாக்கை பேணியதாக காப்பாற்றியதாக சரித்திரமே கிடையாது. 2. 3வது சொன்னாங்க முக்கியமா, ஒஇத துமின ஹான, நம்பினால் மோசடி செய்வார். நம்பினால் மோசடி செய்வார். இந்த 3 பண்பு இருந்தாலோ அல்லது இந்த 3இல் ஏதேனும் ஒன்று இருந்தாலோ ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அவர் முனாஃபிக் என்பதற்கு இதுவே அடையாளம் என்றார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த மாதம் வரப்போகுது, ரபியுல் அவ்வல் வரப்போகுது. ரசூலுல்லாஹ் மக்காவிலே 40 வருஷம் வாழ்ந்திருக்கிறார்கள். 40 ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறார்கள். 40 ஆண்டுகளுக்கு பிறகுதான் அவர்களுக்கு நபித்துவம் கிடைக்கப்படுகிறது. அல்லாஹ்வின் தூதர் என்று அறிவிப்பு செய்யப்படுறாங்க. அதுக்கு பின்னாடி 13 வருஷம் மக்கால வாழ்ந்தாங்க. அதுக்கு அடுத்த 10 வருஷம் மதீனாவினுடைய வாழ்க்கை. ரசூலுல்லாஹ் தான் நபி என்பதற்கு அந்த மக்களிடத்தில் எதை ஆதாரமாக வச்சாங்க தெரியுமா? எதை ஆதாரமாக வச்சாங்க?
ஏதாவது சர்டிஃபிகேட் எடுத்து காமிச்சாங்களா? அல்லது வேற ஏதாவது? ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், உங்களோடு நான் வாழ்ந்த வாழ்க்கை தான் நான் நபி என்பதற்கு ஆதாரம். முடிஞ்சு போச்சு. 40 வருஷம் உங்களோட வாழ்ந்திருக்கேன்ல, இந்த வாழ்க்கை தான் நான் நபி என்பதற்கு ஆதாரம். இந்த 40 ஆண்டில் என்றைக்காவது ஒரு நாள் நான் பொய் சொல்லி எங்கனை பார்த்ததுண்டா? நீங்கள் சொன்ன வாக்க காப்பாற்றாம இருந்திருக்கேன்னு என் மேல நீங்க விரல் நீட்டி பேச முடியுமா? நம்பிக்கைக்கு மோசடி செய்து விட்டார் என்று ஏதாவது என்னை ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்திலே, அது ஒரு சின்ன விஷயமாக இருந்தாலும் சரிதான், என்னை நோக்கி நீங்கள் விரல் நீட்ட முடியுமா? என்றாவது ஒரு நாள் என் வாழ்க்கையில் இதுவெல்லாம் நிகழ்ந்திருக்கிறதா? கிடையாது. அப்போ புரிஞ்சுங்க, இத்தனை வருஷம் பொய் பேசாத முகம்மது தான் இப்பொழுதும் பொய் பேசவில்லை, நான் இறைவனின் தூதர், ஏற்றுக்கொள்ளுங்கள். இத்தனை வருடம் நம்பிக்கைக்கு மோசடி செய்யாத முகம்மது தான் இப்பொழுதும் சொல்லுகிறேன், நான் நம்பிக்கைக்கு மோசடி செய்பவன் அல்ல, நான் இறைவனின் தூதர், ஏற்றுக்கொள்ளுங்கள். எவ்வளவு அழகான ஒரு விஷயம். தான் நபி என்பதை அந்த மக்களிடத்தில் எடுத்து வைக்கும் பொழுது தன்னுடைய கடந்த 40 ஆண்டு கால வாழ்க்கையின் சுத்தத்தை தான் ஆதாரமாக வைத்தார்கள். அந்த பரிசுத்தத்தை தான் ஆதாரமாக வச்சாங்க. எனவே தான் அன்பர்களே, ரசூலுல்லாஹ் நபி என்று ஏற்றுக்கொள்ளாதவர்கள் கூட முகம்மது நபியை தனி மனிதன் என்ற அந்தஸ்திலே நம்பினார்கள். அமீன் என்ற பட்டம் கொடுத்திருந்தாங்க ரசூலுல்லாஹ்க்கு, நம்பிக்கையாளர், மோசடி செய்ய மாட்டார். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், ரசூலுல்லாஹ் 53 வருஷம், 53வது வயதிலே மக்காவிலிருந்து மதினாவுக்கு ஹிஜ்ரத் போறாங்க. போகும் பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு கூப்பிட்டுக்கிட்டாங்க. ரசூலுல்லாஹ்வை கொல்லணும் திட்டம் போடப்படுது. அவங்க வீட்டில் வச்சு ஆளை கதையை முடிக்கணும் என்பது திட்டம். அதற்கான ஏற்பாடு எல்லாம் செய்தாகிவிட்டது. நபியின் வீட்டை சுற்றி மொத்தமும் ரவுண்ட் பண்ணிட்டாங்க. ரசூலுல்லாஹ்வை அல்லாஹ் காப்பாற்றி கூட்டிட்டு போனான், அது தனி விஷயம். ஆனால் ரசூலுல்லாஹ் போறதுக்கு முன்னாடி ஒரு காரியம் செஞ்சாங்க. உங்களுக்கு தெரியுமா? வரலாற்றில் இன்னைக்கும் பதிவாக இருக்கிறது. தன்னுடைய இடத்திலே அலி ரலியல்லாஹுவை படுக்க வைத்து விட்டு ரசூலுல்லாஹ் போனார்கள். சரி, கேட்குறேன், போகிற நபி கூட இன்னொரு ஆள் சப்போர்ட்டா இருந்துக்கட்டும் என்று நினைத்து அலி ரலியல்லாஹுவை கூட்டி போயிருக்கலாமே. ஏன் அலி ரலியல்லாஹுவை அங்கே இருத்தி விட்டு நபிகள் அபூபக்கரோடு மட்டும் சென்றார்கள் என்றால் அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. என்னிடத்தில் இந்த ஊர் மக்கள் நம்பி ஒப்படைத்த சில அமானிதங்கள் இருக்கிறது, அலியே அதையெல்லாம் உரிய நபரிடத்திலே சரியாக சேர்த்து விட்டு மதீனாவில் வந்து என்னை சந்தித்துக் கொள்ளலாம் என்றார்கள் பெருமானார். இதை விட ஒரு முன்னுதாரணம் உலகத்தில் வேறு தலைவரிடத்திலே பார்க்க முடியுமா? ஊரே சேர்ந்து நபியை கொல்லணும்னு நினைக்குது, நபியின் தலைக்கு வேட்டு வைத்து விட்டது, அவரை காலி செய்ய வேண்டும் என்று நினைக்கிறது. ஆனாலும் கூட அந்த மக்கள் தன்னை நம்பி கொடுத்திருக்கிறார்கள் சில பொருட்கள், அந்த மக்களுக்கு நான் மோசடிக்காரனாக இருக்க மாட்டேன், அந்த நம்பிக்கையை பாதுகாப்பேன், அந்த நம்பிக்கையில் நான் உறுதியாக நிற்பேன் என்பதின் மீது உறுதியாக நின்று அதை ஒப்படைச்சிட்டு வந்தாங்களே அலி ரலியல்லாஹு. அதை ஒப்படைச்சு முடிச்சுட்டு ரசூலுல்லாஹ் போய் பார்த்தாங்களே அலி ரலியல்லாஹு. அலி ரலியல்லாஹுவிடத்திலே கேட்கப்படுதான், அவ்வளோ பேர் கத்தியும் கபடாயும் வச்சுட்டு சுற்றி நிற்கிறாங்க, நீங்கள் என்னங்க தைரியமாக இப்படிங்க அந்த இடத்துல படுத்தீங்க? அது ஒரு மரணப்படுக்கையாக உங்களுக்கு தெரியலையா? தெரியவே இல்லைன்னு நாங்கள் அலி ரலியல்லாஹு. ஏன்? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒப்படைச்சிட்டு மதீனால வந்து என்னை மீட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்போ நான் நம்புகிறேன், ரசூலின் வார்த்தை எனக்கு ஒன்றும் ஆகாது, நான் மதீனாவுக்கு போவேன், நம்பினேன் என்றார்கள் ஹஸரத் கர்ரமல்லாஹு வஜ்ஹஹு. அன்பு சகோதரர்களே, நம்பிக்கை ரொம்ப பெருசு, ரொம்ப பெருசு. நிறைய நபர்களை நம்புகிறோம், சில நேரங்களிலே செய்யக்கூடிய காரியங்கள்லாம் மிகப்பெரிய வலியையும் வேதனையும் தந்து விடுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்பிக்கைக்கு சரியா இருந்தாங்க. ஒரு நாள் தொழுகை, இகாமத் சொல்லப்பட்டு விட்டது. இகாமத் சொன்னா அடுத்து என்ன செய்வாங்க? இகாமத் சொல்லி முடிக்கப்பட்டா அடுத்து என்ன செய்வாங்க? இமாம் தக்பீர் கட்டுவாங்க. இல்ல, இந்த கேப் இருக்கக்கூடாது, ரொம்ப நேரம் இருக்கக்கூடாது. இகாமத் சொல்லியாச்சு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேக வேகமா வெளியே போறாங்க. அதுவரை அன்னைக்கு வரையும் நடந்ததில்லை அந்த மாதிரி ஒரு சம்பவம். ரசூலுல்லாஹ் வெளியாறி போகும் பொழுது சஹாபாக்கள் அங்கிட்டுங்கன்னு பார்க்குறாங்க, சஃப்ல நிற்கிறவங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் வந்தாங்க, ரசூலுல்லாஹ் தொலை வச்சாங்க, முடிஞ்சிருச்சு. சஹாபாக்கள் கேட்டாங்க, இன்னைக்கு புதுசா இருக்க நபியே, இது நாள் வரை இப்படி நடந்ததே இல்லையே, இகாமத் சொன்னா அடுத்து தக்பீர் தஹ்ரீமா? அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அடுத்தவங்களுக்கு போய் சேர வேண்டிய காசு ஆயிஷா அம்மாட்ட கொடுத்து வச்சிருந்தேன், அதை இன்னாருக்குரியது தான் சொல்லிவிட்டு நான் வர்றேன். சஹாபாக்கள் கேட்டாங்க, அதை தொழுது முடிச்சு போய் சொல்லியிருக்கலாமே. தொழுது முடிக்கிற வரை நான் இருப்பேன்னு என்ன உறுதி? தொழுது முடிக்கிற வரை இருப்பேன் என்ன உறுதி? அது சொல்லாமலேயே போய்விட்டால் அது ஒரு மோசடியாகாதா? அது உரியவருக்கு போய் சேரவில்லை என்றால் அல்லாஹ் என்னை நாளைக்கு கேட்க மாட்டானா? உங்களை நம்பி ஒன்று கொடுக்கப்பட்டது, ஏன் இன்னாரிடத்திலே கொண்டு போய் சேர்க்கவில்லை என்று அல்லாஹ் என்னிடத்தில் கேள்வியை வைத்தால் நான் என்ன பதில் சொல்வேன் என்றார்கள் ஹஸரத் சையதுனா முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே அன்பர்களே, எந்த காலகட்டத்திலும் எந்த சந்தர்ப்பத்திலும்
ஒரு மூமின் ஏமாறவும் கூடாது, ஏமாற்றவும் கூடாது. யார்கிட்டும் ஏமாறக்கூடாது மூமின். அதே நேரத்தில் பிறரை ஏமாற்றுகிற நபராகவும் ஒரு மூமின் ஆகிவிடக் கூடாது. மோசடிக்கு தலைப்பட்டவனாக எந்த காலத்திலும் ஒரு மூமின் ஆகிவிடக் கூடாது என்பதை அழுத்தம் திருத்தமாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சயீத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு சஹாபி. மர்வான் இப்னு ஹக்கம் என்ற ஒரு பெரிய ஆட்சியாளர் இருந்தார். அவரிடத்துல இந்த சயீத் ரலியல்லாஹு பற்றி ஒரு கம்ப்ளைண்ட் வருது. என்ன கம்ப்ளைண்ட்? கொண்டு வந்தவங்க அருவா அப்படின்னு ஒரு பெண்மணி. இந்த அருவா என்ற பெண்மணிக்கும் சயீத் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கும் ஒரு நிலம் இருந்துச்சு, பக்கத்து நிலம். இப்போ இந்த அருவான்ற பெண்மணி ஆட்சியாளர்கிட்ட வந்து சொல்லிச்சு, என் நிலத்திலேருந்து கொஞ்சத்தை இவர் ஆட்டையை போட்டுக்கிட்டார், என் நிலத்திலேருந்து கொஞ்சத்தை இவர் அபகரித்து கொண்டார் என்று குற்றம் சாட்டியது. அதில் சயீத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, சஹாபி இவங்க, என்னிடத்திலே நீங்கள் ஆதாரம் கேட்க வேண்டாமா? நான் வந்து குற்றம் செஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லி இந்த அம்மா சொல்றாங்க. நான் சொல்லுகிறேன் கேளுங்கள். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் அகத ஷிபரம் மினல் அர்தி துல்மன் தவ்வகஹு இலா சபஇ அர்தீன். எவரொருவர் ஒரே ஒரு ஜான் நிலத்தை அநியாயமாக அடுத்தவரின் நிலத்தை அபகரித்தாரோ அதற்கு அல்லாஹ் மறுமையில் கொடுக்கக்கூடிய வேதனை 7 பூமிக்கு அவரை அல்லாஹ் போட்டு வேதனை செய்வான். ஒரு ஜான் தான், ரொம்பலாம் இல்லை, ஒரு 10 ஸ்கொயர் ஃபீட்டு அல்லது ஒரு 100, ஒரே ஒரு ஜான் நிலத்தை அபகரித்து விட்டால் இன்னைக்கு ஒரு ஜான் நிலத்திற்காக வேண்டி எத்தனை மோதல்கள், சண்டைகள், சச்சரவுகள், எத்தனை பிளவுகள், எத்தனை உறவு முறிதல்கள். ஒருவர் அநியாயமாக ஒரு ஜானை எடுத்துக்கொண்டால் அல்லாஹ் அதற்கு கொடுக்கக்கூடிய பனிஷ்மெண்ட் என்னன்னா 7 பூமி வரை அவள் உள்வாங்கப்படுவார். மறுபடியும் மேலே வருவார், மறுபடியும் உள்ள அல்லாஹ் அனுப்புவான், மறுபடியும் வேலை வருவார். இப்படியே அவருக்கு வேதனை செய்யப்படும் என்று ரசூலுல்லாஹ் சொல்லி நான் கேட்டிருக்கிறேன். நான் அப்படி செய்வேனான்னு கேட்டாங்க சயீத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு. மர்வான் இப்னு ஹக்கம் ஆடி போயிட்டார். இதுக்கு மேலே ஆதாரம் எனக்கு வேண்டான்ட்டார். நீங்க செஞ்சிருக்கவே மாட்டீங்க. நபி இடத்தில் வாழ்ந்தவர், நபியை பார்த்து வாழ்ந்தவர், நபியின் வார்த்தைகளை உள்வாங்கி வாழ்ந்தவர், இவ்வளவு தூரம் ஈமானிய நெஞ்சுறுதி இருக்கும் பொழுது உங்கள்கிட்ட மோசடி ஏற்பட்டிருக்காதுன்னு உறுதியா சொன்னார். என் மேல தேவையில்லாம அந்த அம்மா ஒரு குற்றச்சாட்டை வைக்குது. என்னமோ தெரியல, என்ன பப்ளிசிட்டி எதிர்பார்த்தோ தெரியல, ஆனாலும் நான் பாதிக்கப்பட்டவன். குற்றமில்லாத என் மீது குற்றம் சுமத்தி என்னை தலைகுனிய வைக்க நினைக்கிறது இந்த பெண். இப்ப நான் கேட்கிறேன் அல்லாஹ்ட்ட, அந்த நிலை எனக்கு தேவையில்லை, அது பெருசே கிடையாது. யா அல்லாஹ், என் மீது பொய்யான குற்றச்சாட்டை சுமத்திய இந்த பெண்ணுக்கு நீ ஏதாவது பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டா அந்த அம்மா பார்வை எடுத்துரு. எந்த நிலத்திற்காக வேண்டி என்னிடத்திலே மோதி குற்றம் செய்யாத என் மீது குற்றவாளியாக இந்த கூண்டில் நிப்பாட்டி வைத்திருக்கிறதோ அதே நிலத்தை அந்த பெண்ணின் இறுதி இடமாக ஆக்கிவிடும். துவா செஞ்சாங்க. ஹதீஸ்ல வருது, வரலாற்றிலே அந்த பெண்ணுக்கு ஒரு சில நாட்களிலேயே பார்வை தெரியாமல் போனது. எந்த ஒரு ஜான் நிலத்துக்காக வேண்டி அந்த அம்மா இவரை தேவையில்லாமல் குற்றவாளியாக ஆக்கியதோ அதே நிலத்தில் கீழே விழுந்து பார்வை தெரியாமல் நிலை குத்தி அப்படியே அங்கேயே மௌத்தாகி போனால் அதுவே அவளுடைய கபூராகவும் மாறி போனது. பாதிக்கப்பட்டவருடைய துவா எந்த அளவுக்கு விரைவாக அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதற்கு இது மிகச்சிறந்த சான்று என்பது மட்டுமல்ல செய்தி. இங்கே நமக்கான செய்தி என்னவென்றால், நிலம் என்பது ஒரு ஜான் ஆனாலும் அல்லாஹ்விடத்திலே அதற்கான பனிஷ்மெண்ட் உண்டு, கூலி உண்டு. எனவே ஏமாற்றுதல், மோசடிகள் சர்வசாதாரணமாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலே மூமின்கள் அதிலே மிக கவனமாக இருக்க வேண்டும். தன்னால் எந்த ஏமாற்றுதலும் யாருக்கும் ஏற்பட்டு விடக்கூடாது. எந்த ஒரு வாக்கு மோசடியும் தன்னால் யாருக்கும் ஏற்பட்டு விடக்கூடாது. எந்த மோசடி செயலும், அது பொருளாதாரத்திலோ அல்லது வாங்கிய கடனிலோ, இப்போ வாங்கிட்டு அப்பம் தரேன், அதை இவ்வளோ வாங்கிட்டு இவ்வளோ தர்றேன், ஆசையை காட்டித்தானே மனிதர்களை தன் வலையின் பக்கம் இருக்கிறார்கள். இன்னைக்கு இருக்கக்கூடிய மோசடிக்காரங்கள்லாம் என்ன நல்லா யோசிச்சு வச்சிருக்கான், மனுஷங்களை ஆசை அப்படி தூண்டி விட்டா போதும், அப்படின்னு நம்ம வலையில கொண்டு வந்து சிக்க வச்சிடலாம். சிக்கிட்டான்னா நல்லா வச்சு செஞ்சிட வேண்டியதான் என்ற நினைப்போடுதான் இன்றைக்கு இயங்கி கொண்டிருக்கிற அனைத்தும், அது எல்லா பரிவர்த்தனையாகட்டும் அல்லது மற்ற இன்ன சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆசைக்கு அடிமையாகி விடுகிறோம். பல நேரங்களிலே அந்த ஆசையே நமக்கு மோசடியை வாங்கி தரக்கூடிய விஷயமாகவும் மாறி போய்விடுது. ரசூலுல்லாஹ் தொடர்ந்து துவா செய்திருக்கிறார்கள் அல்லாஹ்விடத்தில், யா அல்லாஹ் இந்த மாதிரியான நிலையில் என்னை நிப்பாட்டி விடாதே என்று சொல்லியிருக்கிறார்கள். சில மனிதர்களை ரசூலுல்லாஹ் அன்றைய காலகட்டத்தில் மறுமையிலே திரும்பி கூட பார்க்க மாட்டார்கள் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
அல்லாஹ்வின் தூதரிடத்திலே உதவி கேட்பார்கள், யா ரசூலல்லாஹ் அகிஸ்னி, எங்களுக்கு உதவி செய்யுங்கள் என்று கேட்பார்கள். ரசூலுல்லாஹ் காது கொடுத்து கூட பார்க்க மாட்டார்கள். ஏன்? உன்னால் யாரோ ஒருவருக்கு அதாவது உன்னால் யாரோ ஒருவருக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. நீ இந்த நேரத்தில் இந்த இடத்திலே நீ ஏமாற்றி இருக்கிறாய், இப்படி மோசடி செய்திருக்கிறாய், இப்படி இன்னாருடைய பொருளை அபகரித்திருக்கிறாய், இவரை நீ ஒன்று சொல்லி இன்னொரு மாதிரியாக செய்து அவரை ஏமாற்றி இருக்கிறாய். எனவே இந்த நாளிலே உனக்கெல்லாம் நான் உதவி செய்ய முடியாது என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வதாக ஹதீதுகளை பார்க்கிறோம். எனவே ஒரு முஸ்லிமின் சிந்தனை எந்த காலகட்டத்திலும், ஒரு முஸ்லிம் என்பவர் அனைவருக்கும் நலவை நாடக்கூடியவராக இருப்பாரே ஒழிய, அமானிதத்தை, நம்பி கொடுக்கப்பட்ட பொருட்களை பாதுகாக்கக்கூடியவராக, நம்பிக்கைக்கு உரியவராக இருப்பாரே ஒழிய, மோசடிக்கு உரியவராகவோ, ஏமாற்று பேர் வழியாகவோ, மோசடிக்கு துணை போகக்கூடியவராகவோ, அல்லது ஏதோ நடக்கக்கூடிய சில்மிசங்களுக்கு ஏதோ ஒரு வகையிலே காரணமாக நபராகவோ ஒரு முஸ்லிம் இருக்க மாட்டார் என்பதிலே நாம் தெளிவாக இருக்க வேண்டும். வல்ல அல்லாஹ் அப்படிப்பட்ட சிறந்த சிந்தனையோடு வாழக்கூடிய தௌஃபீக்கை நம் எல்லோருக்கும் வழங்கியருள் புரிவானாக. நாம் பிறரிடத்தில் ஏமாறாமல் அல்லாஹ் பாதுகாப்பானாக. எந்த சந்தர்ப்பத்திலும் நாம் செய்யக்கூடிய தொழிலோ, வியாபாரமோ, வர்த்தகமோ, நமக்கு வரக்கூடிய வருமானங்களோ அல்லது அதை கூட்டி பெருக்குவதற்காக வேண்டி எந்த சந்தர்ப்பத்திலும் யாரையும் மனம் நோகடித்து விடாமல், ஏமாற்றி விடாமல் அல்லாஹ் நம்மை காத்திருச்சிப்பானாக. ஆமீன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.